நேரடியாக வா ரூம் போடுறேன் அப்படின்னு சொன்னால் அப்போ இவர் அதேமாரி நபர் தான் அப்படின்றது தான் தோணுது. ஒரு பெண்ணை பார்த்த உடனே ரூம் போடுன்னா ஒன்று விசாரிக்கிட்டு கேட்பாங்க, இல்லை சொந்த மனைவிகிட்ட கேட்பாங்க, இல்லை ஒரு தேர்ட் பர்சன்ட் ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்குறான்னு சொன்னால் அப்போது அவனுடைய மனநிலை அப்படிப்பட்ட ஏற்கனவே அது போல் பல பேரை அப்படி சீரழிச்சு இருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணுறதுங்க, சில குடும்பங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, க்ரைமில் இருந்திருக்காப்புல, திருட்டு இந்த மாதிரி விஷயங்களில் இருக்காப்புல. அப்போ வந்து அவங்க வழக்கறிஞர் வைக்க முடியாது, அல்லது முக்கியமான நபர்களை கூடவும் கூப்பிட்டு போக மாட்டாங்க. அப்போ வந்து ஏதோ நடந்த அந்த திருட போய் நம்ம காவல்துறை சொன்னால் அப்போ கிரைம் தான். அப்போ கிரைம் இருக்கும்போது அப்போ அப்படியே நைஸாக கரெக்ட் பண்ணி என்ன பண்ணுறது, அதுங்க போலீஸு நம்ம இவங்களை எதிர்த்து என்ன பண்ண முடியும். அப்போ இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் விவரமானவ, இப்போ இந்த பெண்ணு. அதனால் வந்து திரும்ப திரும்ப கேட்டவொன்னு உஷாராயிட்டு வாடாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கு, கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு. இது எல்லாருமே இப்படியே பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஓகே, அந்த தைரியமும் அவங்களுக்கு தைரியமாக வேணும், அதுக்குண்டான இதுவும் வேணும் இல்லை, பலம் வேணும் இல்லை. இந்த பிள்ளை வந்து தைரியமாக வான்னு சொல்லி கூப்பிட்டு போய் வச்சு கரெக்ட் பண்ணி தான் வச்சு செஞ்சிருக்கு அந்த பொண்ணு.